கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. அந்த பெரிய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு கூட அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் எத்தனையோ ஜனங்களை, எவ்வளோ பேர் உலகம் முழுவதுமாக எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி. நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற நம்மளுடைய கைரேகை என்றைக்குமே மாறவே மாறாது. அது என்றைக்குமே அழியவே அழியாது. நம்மளுடைய மரணத்தின் வரைக்கும், நம்ம மரித்து போகிற வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற அந்த ரேகையானது அது மாறாததும் மறையாததுமாக இருக்கும். நமக்கு வயசாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய தலைமுடியினுடைய நிறம் மாறிடும், நம்மளுடைய தோலினுடைய அந்த சுருக்கமாயிரும், அதனுடைய தன்மை மாறிடும், நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் பலவீனமாயிரும், எல்லாமே மாற்றம் உண்டாயிரும். ஆனால் அந்த உள்ளங்கையில் இருக்கிற அந்த ரேகைகள், கை ரேகைகள் என்ன ஆகும் அப்படின்னா அது மாறாததாய், அது அழியாததாய், அது அப்படியே இருக்கும். அதுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பார்க்குறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறந்து போகவே மாட்டேன். தன்னுடைய பிள்ளையே தன்னுடைய தாய் 10 மாதம் முழுவதுமாய் வயிற்றில் சுமந்து பாடுகளின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில் தன்னுடைய பிள்ளையை பெற்று தன்னுடைய பிரசவ காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிற தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டா, மறக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு வேளை அந்த தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏன் அவர் மறக்க மாட்டார்? பெற்றெடுக்கிறது மாத்திரம், வயிற்றில் சுமக்கிறது மாத்திரம் தாயாக இருக்கலாம். ஆனால் அந்த கருவில் மறைவாய் வளர்வதை உருவாக்குகிறவர் கர்த்தர். தாயினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாத தாய்க்கும் தகப்பனுக்கும். ஆனால் அது மறைவாய் வளரும் பொழுது அதை கவனித்து, அதை ஆராய்ந்து அறிந்து கருவிலையை பாதுகாக்கிற கர்த்தருக்கு தெரியும். அப்படியாப்பட்ட தெய்வம் அவர் சொல்லுகிற காரியம், கருவிலையும் இருந்தே அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்தவர். கருவில் மறைவாய் வளரும் பொழுது அவர் நம்மளை பாதுகாத்த தெய்வம், அவர் மறக்காத தெய்வம். அதான் சொல்லுகிறார், உன் தாய் ஒன்று மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன் அப்படின்னா, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, ஒரு வேளை என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை யார் நினைவில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் மாறாதவராய், மறக்காதவராய் அவர் சொல்லுகிற காரியம், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சிருக்கிறாரு. நமக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன தேவை என்பது அவர் அறிந்தவராக இருக்கிறாரு, அவர் புரிந்தவராக இருக்கிறாரு. இந்த நாளில் உங்களோட தேவைகளை கர்த்தர் பூரணமாய் சந்திக்க போகிறார். அவர் தாமே இந்த நாள் முழுதுமாய் பாதுகாத்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.